ஒன்றுபட்ட அதிமுகனே ஒன்று இல்லைன்னு நான் சொல்றேன். ஒன்றுபட்ட அதிமுகன்னு இருந்ததுன்னா அது எங்க பொதுச்செயலாளர் தலைமையில் இப்ப இயங்கிட்டு இருக்குது, அவ்வளவுதான். நீங்க சொல்லுகிற ஒன்றுபட்ட அதிமுகன்னு ஒன்று இல்லை. அவர் செங்கோட்டையன் அவர்கள் ஏன் அதை வந்துட்டு வெளியில வந்து சொல்லணும்? கிட்டத்தட்ட 6 பேர் வந்து நாங்க எடப்பாடி அவர்களோட போய் பேசணும்னு சொல்றப்ப உள்ள இருக்கிற எல்லாத்துக்கும் அது ஒரு மனநிலை இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் தானே இது. இல்ல, அது முதல்ல அவர் 6 பேர் போய் பேசணும்னு அவர் சொன்னதையே மற்ற எந்த தலைவரும் எங்களுக்கு அக்னாலேஜ் பண்ணல. அவங்க அப்படி ஒன்று நடந்ததாக இல்லை. எங்க பொதுச்செயலாளர் பொய்ங்கிறதை சொல்லியிருக்காரு, அப்படி பேசவே இல்லைங்கிறத வெளிப்படுத்தி இருக்கிறார். சரிதானுங்களா? இப்ப எனக்கு ஒரு கருத்து இருக்கலாம், உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கலாம், இன்னொருத்தருக்கு ஒரு கருத்து இருக்கலாம். ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு கட்சிக்குள்ள அப்படித்தான் இருக்கும். ஆளுக்கு ஒரு கருத்து இருக்கும். அந்த கருத்து எல்லாம் சொல்லப்படும். அந்த கருத்தை எல்லாம் ஒரு தலைமையை அலசி பார்த்து எது கட்சிக்கு சரியானதோ அதை தலைமை முடிவு செஞ்சிடும். இப்ப நான் சொன்ன கருத்தை தான் என் தலைமை ஏற்றுக்கொள்ளணும்னு நான் நினைச்சேன்னா நான் தான் ஜனநாயக விரோதி. அப்ப என் தலைமை ஒரு முடிவு எடுத்துருச்சுன்னா கருத்து சொல்லுகிற அதிகாரம் எனக்கு இருக்கு இல்லையா, அதுதான் ஜனநாயகம். என் தலைமை முடிவெடுத்த பிறகு கருத்து சொல்லுகிற எனக்கு உரிமை எனக்கு இருக்கிறது என்றால் அந்த அவர் எடுத்த முடிவை அமல்படுத்துகிற உரிமையும் எனக்கு தான் இருக்கு, கடமையும் எனக்கு தான் இருக்கு. நிச்சயமா இல்லைங்களா? அப்ப இதுல யார் ஜனநாயகம் தவறி போகிறார்கள் என்கிற கேள்வியை தான் முன்வைக்க வேண்டும். நிச்சயமா இந்த கேள்வி இன்னும் ஸ்ட்ராங்கா எழுவதற்கான காரணம் என்ன? மூத்த தலைவர்களை வந்துட்டு பத்திரிகையாளர் சந்திப்புல பார்க்க முடியுது. திரு செங்கோட்டையன் அவர்கள் கூறியது தவறுன்னு யாரும் இதுவரைக்கும் சொல்லவே இல்லையே. அப்படி இல்லை. அந்த இப்ப செங்கோட்டையன் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நடவடிக்கை தவறுன்னு எந்த தலைவரும் சொல்ல. என்ன காரணம்னா நீங்க இப்ப ஒரு அதையும் சொல்லலை இதையும் சொல்லலைங்கிறதே பார்க்க கூடாது. ஏன்னா ஒரு தலைமை அதுக்கு ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஆளாளுக்கு ஒரு கருத்தை சொல்லக்கூடாது, அது வேறு வகையாக படம் பிடிக்கப்பட்டுரும் அப்படிங்கிறதுதான். சில பேர் திரு இபிஎஸ் அவர்கள் எடுத்த முடிவையும் இங்க யாரும் தவறுன்னு சொல்லல. அதே மாதிரி திரு செங்கோட்டையன் அவர்கள் கூறியது தவறு, அவர் இப்படி கேட்டிருக்க கூடாது அப்படின்னு யாரும் சொல்லல. மாதிரி பார்க்க கூடாதுங்க. எங்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் வந்து என் கட்சியினுடைய பொதுச் செயலாளர். அவர் எடுக்கிற முடிவு என்பது கட்சியின் முடிவு, புரியுதுங்களா? அப்ப அந்த கட்சியின் முடிவுல அது எல்லாரும் ஒத்துக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா அந்த கட்சியின் முடிவை அவங்க மறுத்து பேசுவாங்க. செங்கோட்டையன் அவர்கள் சொல்வது அவருடைய தனிப்பட்ட கருத்து. அதுக்கு வந்து நம்ம போய் என்ன ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கிறது? என்ன ரியாக்ட் பண்ண வேண்டிய தேவையே இல்லையே. எங்கள் பொதுச் செயலாளர் ஒருவேளை ரியாக்ட் பண்ணாம இருந்து எங்கள் தலைவர்கள் யாராவது அவருக்கு ஆதரவு ரியாக்ட் பண்ணியிருந்தா அந்த கேள்விக்கு நியாயம் இருக்கு. ஆனால் எங்கள் பொதுச் செயலாளர் என்ன முடிவெடுத்திருக்கிறாரோ அதை ஒட்டுமொத்த கட்சியும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. குறை சொல்வதற்கே ஒண்ணும் இல்லையே. இல்ல, ஒட்டுமொத்த கட்சியும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறப்ப செங்கோட்டையன் அவர்களை சார்ந்தவர்கள் நிறைய பேர் வந்து இங்க ராஜினாமா பண்ணியிருக்கிறத பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்டவர் ராஜினாமா பண்ணியிருக்கிறத பார்க்க முடியுது. செங்கோட்டையன் அவர்கள் வந்து இப்ப கட்சிக்குள்ளதான் இருக்கிறாரு. நீங்க வந்து பொறுப்புல இருந்து மட்டும் தான் விலக்கி வச்சிருக்கீங்க. அப்படிங்கிறப்ப எப்படி ஒன்றுபட்டு செயல்படும்? கிட்டத்தட்ட கோபிச்செட்டிப்பாளையத்துல வந்து தொடர்ந்து பல வெற்றிகளை கொடுத்தவர் அவர் அப்படிங்கறத பார்க்க முடியுது. இந்த வருடமும் கோபிச்செட்டிப்பாளையத்துல அவர் நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத பார்க்க முடியும். எப்படி அப்ப வந்து ஒன்றுபட்டு செயல்படும் அதிமுக? ஒன்றுபட்டு தான் இருக்குதுங்க, அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. இப்போ ஒரு தொகுதிக்குள்ள செங்கோட்டையன் அவர்கள் வந்து அவர்தான் வெற்றி பெற வைத்தார் என்று சொல்லுகிற கருத்திலேயே எனக்கு என் போன்றவர்களுக்கெல்லாம் உடன்பாடு இல்லை. நாங்க அரசியலை படிக்கிறவங்க, எங்களுக்கெல்லாம் என்ன வெற்றி பெற வைத்தாருங்கிறது அடுத்த பிரச்சனை. தொடர்ந்து வெற்றி பெற்று இருக்கார் அப்படின்ற திரு எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலிருந்தே வந்து தொடர்ந்து வெற்றி பெற்று சுய செல்வாக்காலேயே வெற்றி பெறுகிற தலைவராகவே இருந்தாலும் கூட ஒரு தனி மனிதனா ஒரு அமைப்பா என்கிற கேள்வி வருகிற போது அவர் எப்பேற்பட்ட திறமைகள் கொண்ட எப்பேற்பட்ட மகான்வத புருஷராக மேலே இருந்து கீழே இறங்கி வந்த தெய்வத்தின் தூதுவராக இறை தூதராக வந்தாலும் கூட அமைப்பு தான் முக்கியம், அதுதான் ஜனநாயகம்.